தேவாதி கர்த்தர். அவர் செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை செய்யவே முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Nobody can stop what God has planned for you. ஆமென். அதனால இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுக்கு நான் அறிவிக்க போகிறேன். ஆமென். ஜெபத்தோடு நம்ம கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டும் தேவன் அவர் இந்த பூமியினுடைய காரியங்களிலே அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த வருஷத்திலே அவர் நிரூபிக்க போகிறார். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சொல்றார், பூமியின் ராஜாக்களுக்கு அவரே அதிபதி என்பதை ஆண்டவர் செய்ய போகிற இந்த காரியங்கள் மூலமாய் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் இந்த பூமியினுடைய காரியங்களில் எப்படி இருப்பவராக இருக்கிறார், அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் எதன் மூலமாய் அறிந்து கொள்ள போகிறீர்களா? இது வரப்போகிற தீர்க்கதரிசன காரியங்கள் மூலமாய் அறிந்து கொள்ள போகிறீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்றாரு, பூமியின் ராஜாக்களுக்கு அவரே அதிபதி அப்படின்னும் பொழுது 5 கண்டங்கள். எத்தனை கண்டங்கள் இருக்கிறது? 5 கண்டங்கள். இந்த 5 கண்டங்களிலும் ராஜ்ய மாற்றங்களை தேவன் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். என்ன கொண்டு வர போகிறார்? ராஜ்ய மாற்றங்கள். 5 கண்டங்கள் தானே? No, this 5 this one continents. 5 கண்டங்கள். அப்படின்னா ஒரு கண்டத்துல ஆளுகையே கிடையாது. அண்டார்டிகால ஆளுகையே இல்லை, அப்படிதானே? ஆமா. இந்த கண்டங்கள்ல என்ன கொண்டு வர போறாருன்னா ஆண்டவர் ராஜ்ய மாற்றங்கள். ராஜ்ய மாற்றங்கள் போது பெரிய அளவில் ராஜ்ய மாற்றங்கள் என்ன செய்யும்? governmental changes will come so that the world will know that Jesus is the Lord of this earth. அதன் மூலமா இயேசுவே ஆண்டவர் என்பதை இந்த உலகம் அறியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், I will turn the ways of the kings and their evil intentions on the earth. I will not allow my remnant to suffer at the hands of the evil. I am the Alpha and Omega. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆமென், இந்த ராஜ்யத்தினுடைய அதிபதிகள் தங்களுடைய தீமையான வழிகள் மூலமாய் தம்முடைய ஜனத்தை அவர்கள் அழித்து போடாதபடிக்கு நானே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுடைய தீமையான காரியங்களை தேவன் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மூன்றாவது, என் நாமம் தரிக்கப்பட்டு என்னை நோக்கி கூப்பிடுகிற என்னுடைய ஜனங்கள் அவர்களை இந்த வருஷத்திலே நன்மையினால் நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய கரம் அவருடைய வாழ்க்கையில் இருப்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திற்கு அதை ஒரு ஆதாரமான வசனமாக சொல்லுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு கூட கர்த்தர் இருப்பார். அவர்களோடு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் இருப்பார். அவர்களை நன்மையினாலே தேவன் நிரப்புவார். அவருடைய திருச்சபைகள் மேல தேவனுடைய கரம் இருக்கும் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் இதன் மூலமாக. ஆமென். இப்பொழுது இந்திய தேசத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தின சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்பவும் 2 ஆண்டுகளாக இருந்தது போல இந்த ஆண்டும் இந்திய தேசத்திலே மரணங்களும் அழிவுகளும் நாசங்களும் தொடரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் என் வேலை முடியவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். மரணங்களை கர்த்தர் காட்டுகிறார், அழிவுகளை கர்த்தர் காட்டுகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இயற்கை பேரழிவுகளை இந்த தேசம் அதிகமாக எல்லா தேசங்களை விட இந்த தேசம் இந்த வருடத்திலே அது சந்திக்க போகிறது. அது மாத்திரமல்ல, அதிகமான வெப்பம், ஹீட், சூடு, அதிகமான சூடு தேசத்திலே காணப்படும். இதுவரைக்கும் ரெக்கார்ட் ஆகாத அளவுக்கு சூடு, வெப்பம். ஜனங்கள் வெப்பம் தாங்க முடியாதபடிக்கு சுருண்டு விழுகிறதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அதே போல கடந்த 2 வருடங்களாய் நடந்து கொண்டிருக்கிறது போலவே தொடர்ந்து
கம்யூனல் வயலன்சஸ், பிசாசினால் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற அந்த போராட்டங்கள் இரத்த களரிகளாய் நடக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த காரியம், தேசம். ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன காரியம்தான். தேசத்தின் மேல் இருந்த அந்த பாதுகாப்பை கர்த்தர் எடுத்திருக்கிறார். நம்முடைய தேசத்தின் மேல பாதுகாப்பு இல்லை. அதனால இந்த தேசம் தீவிரவாத தாக்குதல்களுக்கு கண்டிப்பா ஆளாய்கொண்டே இருக்கும். உள்ளே இருந்தும் அது நடக்கும், வெளியிலிருந்து அது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர்களுக்கு ஒரு 3 பட்டணங்களை காட்டினார். மிகப்பெரிய பட்டணங்கள், இந்திய தேசத்தில் இருக்கிற 3 மிகப்பெரிய பட்டணங்கள், எல்லாம் செல்வம் நிறைந்த பட்டணங்கள், செல்வ செழிப்பான பட்டணங்கள், வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமாய் இருக்கிற 3 பட்டணங்கள். அந்த 3 பட்டணங்கள் மேலே கர்த்தருடைய அக்கினி வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். I am seeing fire upon buildings. Buildings collapse, people burn. ஆண்டவருக்கு காமிச்சது நெருப்பு நெருப்பு நெருப்பு. அந்த 3 பட்டணங்கள் மேலும் கர்த்தருடைய வல்லமை வருகிறது. அடுத்ததாக இந்த வருஷம் திரும்பவும் அக்கினியின் ஆண்டாக இருக்கும். This will be a year of fire, everywhere burning and consuming. அதனால பட்டணங்களில் நெருப்பு இருக்கும், காடுகளில் நெருப்பு இருக்கும், கிராமங்களிலே நெருப்பு இருக்கும், கடலிலே நெருப்பு இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிராமங்களிலே, பட்டணங்களிலே, காடுகளிலே, கடலிலே என்ன இருக்குமா? நெருப்பு இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You will see fire everywhere. Hallelujah. Amen. அதே போல விமானங்கள், ராணுவ விமானங்கள் அல்ல, பொதுவான விமானங்கள் வானங்களிலே வெடித்து சிதறுவதை காண்கிறேன். This year air collisions will be like never before. Hallelujah. For no reason. Air collisions, வெடித்து சிதறும் விமானங்களை கர்த்தர் காட்டுகிறார். நடுவானிலே. 9வது, இந்திய தேசத்தினுடைய மிக முக்கியமான கட்சியின் தலைவர், party chief, the senior politician will die this year. மாடுகள், மிருகங்கள், டொமஸ்டிக் அனிமல்ஸ் வச்சிருக்கிறவங்க நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த வருஷம் மாடுகள் மேல, பறவைகள் மேல, குதிரைகள் மேல, ஆடுகள் மேல, கோழிகள் மேல கொள்ளை நோய் எகிப்தின் மேல் வந்தது போல வருகிறது. ஆயிரக்கணக்கான ஆடுகள், மாடுகள், பறவைகள் செத்து மடிகிறதை காண்கிறேன். எகிப்து தேசத்திலே நடந்த நாட்களுக்கு ஒத்த நாட்களை போல அது இருக்கிறது. 11வது, வானத்திலிருந்து ஒரு வித்தியாசமான பறவைகள், ஆயிரக்கணக்கான பறவைகள். அது ட்ரோனான்னு எனக்கு தெரியல, இல்ல பறவையான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ saw black color birds. அது பறவைகள். ஒருவேளை அது ட்ரோன், இப்ப இருக்கிற ட்ரோனா கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பறவைகளா என்பதை எனக்கு சரியாக தெரியவில்லை. அந்த காட்சி அவ்வளவுதான் எனக்கு தெரிந்தது. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பறவைகள் வானங்கள் மேல் பறக்கிறதை பார்க்கிறேன். ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான பறவைகள் பறந்து தேசங்கள் மேல் விழுகிறதை பார்க்கிறேன். அது பறவையா அல்லது அது பறவை மாதிரி இருக்கிற ட்ரோன்ஸா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அது எப்படி போகிறது என்றால், பறவைகள் கூட்டம் கூட்டமாய் போவது போல அது பறந்து 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 போகிறது. 13வது காரியம், இந்திய தேசத்தில் வறட்சியை காண்கிறேன். நதிகள் வறண்டு போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். வட இந்தியாவில் குறிப்பா டெம்பரேச்சர் will be at the peak. Rivers will dry. வறட்சி உண்டாகும். Temperature will soar. 13, ஒரு மிகப்பெரிய சிலை
மிக உயரமான ஒரு சிலை கவிழ்ந்து கீழே விழுகிறதை பார்க்கிறேன். அது கீழே விழும் பொழுது கீழே விழு, கீழே விழு, கீழே விழு என்ற ஒரு சத்தம் அந்த இடத்துல கேட்கிறதையும் நான் பார்க்கிறேன். 14 I am seeing flowers blooming everywhere. பறவை புஷ்பங்கள், பூக்கள் எல்லா இடத்திலும் அப்படியே பரவி என்ன இருக்குது, பூத்து இருக்கிறது. எல்லா இடத்திலும் பரவி இந்த பூக்கள் அழிந்து போனது என்று நினைத்த பூக்கள் எல்லாம் பூத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், the gloomy days are over, blooming days are ahead. Amen. Hallelujah. The gloomy days are getting over and blooming days are ahead என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இருளான நாட்கள் மாறி ஒரு வசந்த காலம் வருவது போல இந்த உலகத்தின் மேல ஒரு நன்மையை கர்த்தர் கொண்டு வர போகிறார். மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் கிரிட்னா மின்சார கோபுரம், பல கோபுரங்கள் ஒரே நேரத்தில் செயலிழந்து மின்சாரம் பல நாட்கள் பல இடங்களில் துண்டிக்கப்படுவதை காண்கிறேன். இதற்கு காரணமாக இருக்க போது இயற்கை. மின்னல்களும் இடிகளும் தாக்கும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட நாள், அந்த குறிப்பிட்ட இடங்கள் எல்லாம் ஒரு அந்தகாரத்தில் இருக்க போகிறது. மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் பள்ளி குழந்தைகளின் வாகனங்களையும் துப்பாக்கிகளையும் பார்க்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம் என்று எனக்கு தெரியவில்லை. I am seeing school children, school buses and guns. நிறைய ஸ்கூல் சில்ட்ரன், நிறைய ஸ்கூல் buses and guns. இன்னொரு காரியத்தை, ஒரு தரிசனத்தை மாத்திர ஆண்டவர் காண்பித்தார். 17வது, God showed me mosques and Muslims and white cloths. இஸ்லாமியர்களையும் அவளுடைய அந்த தொழுகை இடங்களையும் வெள்ளை நிற துணிகள் ஆங்காங்கே இருப்பதையும் நான் பார்க்கிறேன். உலக top religious leader of the world will be taken away this year. Top religious leader, உலகத்தின் மிக பெரிய மதத்தினுடைய தலைவர் மரித்து போவார். உலகத்தின் மிகப்பெரிய மதத்தினுடைய தலைவர் அவர்கள் மரித்து போவார்கள். நார்த் கொரியாவை குறித்து ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். நார்த் கொரியாவுக்குள்ள சுவிசேஷம் கடந்து போகிறது. சுவிசேஷம் போக முடியாத ஒரு இடம், ஜனங்கள்லாம் கொண்டு விடுவார்கள். ஆனா ஆண்டவர் இந்த வருஷம் நார்த் கொரியாவுக்குள்ள ஒரு சுவிசேஷத்தை கொண்டு போகிறார். நார்த் கொரியாவில் அங்க ஒரு பிரசிடென்ஷியல் சேஞ்ச் ஆண்டவர் கொண்டு வர போகிறார். எங்க? நார்த் கொரியாவில் பிரசிடென்ட், a new president in North Korea. Gospel will enter this nation. The shackles will be broken. பல ஆண்டுகள், 50 ஆண்டுகளாக அவர்கள் கட்டப்பட்டிருந்த அந்த கட்டை கர்த்தர் உடைக்கிறார். அந்த தேசத்திற்காக அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் சுவிசேஷத்தை கேட்கும்படியாய், எழுப்புதல் வரும்படியாய் கர்த்தர் இதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேசங்கள் அசைக்கப்படுகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். மகா பெரிய பூகம்பங்கள், போன வருஷம் வந்ததெல்லாம் பூகம்பங்கள் கிடையாது, சும்மா அப்படியே வந்தது. ஆண்டவர் சொல்லுகிறது மகா பெரிய பூகம்பங்கள் வருகிறது. அது நம்ம தேசத்துல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம்ம தேசத்துல முதல்ல வர்றதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் இட்ஸ் டியூ. ஆண்டவர் சொல்றார், திரும்பவும் தேசத்தை அசைப்பதற்கு காலம் வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதனால we have to be very careful praying for the nation. அதிகமா தேசத்திற்காக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அரபு தேசங்கள், எல்லா அரபு தேசங்களையும், ஈரான் மேலையும் ஒரு இருளை நான் பார்க்கிறேன். I saw darkness.
இந்த டார்க்னஸ் எப்படிப்பட்ட டார்க்னஸ்னா, மணல் எப்படி மணல் அப்படியே மேகமாய் அங்கே பரவி இருக்கிறது. மணல் எப்படி பரவி இருக்கிறது? மேகமாய் மணல் பரவி இருக்கிறது அந்த இடத்துல. அவளுடைய வீடுகள், அவளுடைய மாளிகைகள், அவளுடைய கொட்டாரங்கள் எல்லாவற்றிலும் என்னத்தை அப்படியே என்ன இருக்குன்னா மணல் அப்படியே பயங்கரமா பரவி இருக்கிறது. ஏங்க எல்லா அரபு தேசங்கள், ஈரான், ஸ்பெஷலி ஈரான் அண்ட் ஆல் தி அரப் நேஷன்ஸ், மணல் எப்படி இருக்குன்னா மேகம் மாதிரி அப்படியே பரவி இருக்காம எல்லா இடங்களிலும் மேகம். அவருடைய வீடுகள், மாளிகைகள், அவருடைய அரண்மனைகள், அவருடைய வேலை ஸ்தலங்கள், வியாபார ஸ்தலங்கள், பயங்கரமான ஒரு இருள் அந்த தேசங்களில, சூரியனை மறைக்கக்கூடிய ஒரு இருளை அந்த இடத்துல கர்த்தர் காண்பிக்கிறார். 23 இங்கிலாந்து இஸ் லூசிங் இட்ஸ் க்ளோரி. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கிலாந்து தன்னுடைய மகிமையை இழந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கிலாந்துடைய கொடி, இங்கிலாந்து தேசத்தினுடைய கொடி அரை கம்பத்திலே பறக்கிறது. அங்கே ஒரு துக்கமும் அங்கே ஒரு புலம்பலும் உண்டாகிறது. இது நிமித்தம் அங்கே ஒரு கம்யூனல் ரயட் உண்டாகிறது. இது இங்கிலாந்துல இருந்து எங்க போகுதுன்னா பிரான்ஸ் அண்ட் ஜெர்மன் பக்கத்தில் இருக்க எல்லா நாடுகளும் போய் அங்கே ஒரு கம்யூனல் கிளாஷஸ் உண்டாகிறது. நல்லா புரிந்துக்கணும், இங்கிலாந்தினுடைய கொடி அரை கம்பத்திலே பறக்கிறதை நான் பார்க்கிறேன். இங்கிலாந்து தன்னுடைய மகிமையை இழக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காலத்திலே சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வந்த தேசம் இன்றைக்கு பலவிதமான தீமைகளை அந்த தேசம் சுமந்து கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் தம்முடைய மகிமையை அங்கிருந்து எடுக்கிறார். ஆமென். Evil has taken over England என்று சொல்லுகிறார் ஆண்டவர். Evil has taken over. அடுத்ததாக சீன தேசத்தை குறித்து போன வருஷம் ஆண்டவர் சொன்ன அதே தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுது. சீனாவுடைய பொருளாதாரம் விழுந்து போகும் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல சீனாவுடைய பொருளாதாரம் விழுந்து போடும். ஹல்லேலூயா. பொருளாதார சீனா தேசத்தில் இருள் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல இருள் சீன தேசத்தை பிடித்தது. இந்த வருஷம் ஆண்டவர் சீன தேசத்தை குறித்து சொல்லுகிறார், நீ எனக்கு விரோதமாய், என் ஜனத்துக்கு விரோதமாய் நீ எழும்பி இருக்கிறபடினாலும், உன்னுடைய தொழில்நுட்பங்களை கொண்டு என்னுடைய சிருஷ்டிகளை நீ கட்டுப்படுத்த நினைக்கிறபடினாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தொழில்நுட்பத்தை நான் செயலிழக்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Technologies will fail. Major technologies will fail. எந்த டெக்னாலஜி அடுத்த ஜெனரேஷன் அடுத்த இதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை கர்த்தர் ஃபெயில் பண்ணுவார். Hallelujah. And I will crumble you, says God. ஆண்டவர் உன்னை நொறுக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. ஆமென். ரஷ்ய தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் வேலை இன்னும் வரவில்லை, நான் உன்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரஷ்யாவை ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ஆமா, விட்டானா இன்னைக்கு பெரிய அழிவை யார் வச்சிருக்கார்? வச்சிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? God is kept him under control. ஆண்டவர் சொல்றார், உன் வேலை இன்னும் வரல, உன்னை நான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்ரீலங்கா தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ ஒரு மூழ்கி போன கப்பல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான்கு புறங்களிலும் அந்த தேசத்தை அலைகள் சூழ்ந்து கொள்கிறதை கர்த்தர் காண்பித்தார். ஆழி அலைகள், சுனாமி வேவ்ஸ். ஆமென். மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, சைனா, ஜப்பான், இந்தியா, ஸ்ரீலங்கா கப்பல்கள் தூக்கி வீசப்படுவதும், மலைகளை கடல்கள் உள்வாங்கிக் கொள்வதும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாய் இது மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போன வருஷத்துல ஆண்டவர் சொன்னார் இல்லையா, கடல் அநேக ஊர்களுக்குள்ள போய் ஜனங்களையும் உடைமைகளையும் என்ன செய்ய உள்வாங்கும் என்று சொன்னார். அது இந்தியாவில் தான் நடந்தது. கன்னியாகுமரியில் நடந்தது, கர்நாடகாவில் நடந்தது, கோவாவில் நடந்தது, மகாராஷ்டிராவில் நடந்தது. போன வருஷம் ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன், ஏப்ரல் மே மாதம் இவைகள் நடந்தன. அமெரிக்க தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அமெரிக்காவினுடைய குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தலைவர்களை நான் கையாளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says, I will handle your leaders.
அதே நேரத்தில் அமெரிக்காவில் ஒரு மிக துக்கமான ஒரு விஷயம் நடக்க போகிறது. அமெரிக்காவினுடைய கொடி, வாஷிங்டன் டிசியில் இருக்கிற கொடி அரை கம்பத்தில் பறப்பதையும் தேவனுடைய கரம் வெள்ளை மாளிகையின் மேல் இருப்பதையும் நான் காண்கிறேன். அதே போல சிங்கப்பூர் will mourn for its father. சிங்கப்பூர் தேசத்தினுடைய பிதா மகனுக்காக சிங்கப்பூர் தேசம் துக்கம் கொண்டாடும் என்று கர்த்தர் சொல்கிறார். 30 I will set nations on fire. The fire of the Holy Spirit will fall on many nations in Europe and America and India. Amen. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அக்கினியை, பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதலின் அக்கினியை நான் இந்த தேசங்களுக்குள்ள திரும்ப ஒரு முறை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறிப்பா யூரோப்ல, அமெரிக்கால, இந்திய தேசத்துக்குள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் போடுவார். ஹல்லேலூயா. 31 இந்திய தேசத்தினுடைய தேர்தலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், எல்லா மாநிலங்களிலும் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருகிறார். எல்லா மாநிலங்களிலும் ஆண்டவர் மாற்றத்தை, யார் வருவான்றது நான் சொல்லல. I'm not telling who's coming. I'm telling God will bring governmental changes in all these 5 states. Hallelujah. Amen. அதே போல போன வருஷம் 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருப்பது போல இந்த 3வது ஆண்டாக தொடர்ந்து தேவனுடைய மூத்த ஊழியர்கள் தமிழ்நாட்டில், ஆந்திராவில், கேரளாவில், ஆமென், இன்னும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மூத்த ஊழியர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் தேவன் இந்த தேசத்திலே ஒரு தலைமுறை மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் என்பதை இது குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, இந்த 3 மாநிலங்களில் இருக்கிற மிக மூத்த ஊழியர்கள், தேவனுக்காக வைராக்கியமாய் வல்லமையாய் ஊழியம் செய்த தேவ மனிதர்களை ஆண்டவர் தம்முடைய மகிமைக்குள்ளே எடுத்துக்கொண்டு அவர்களுடைய இடங்களிலே இளம் தலைமுறை தைரியமான பவுல்களை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகாய் 2:22 படி ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்கனவே சொன்னதான், கண்டங்களிலே மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்டை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அநேக ஆண்டுகளாய் ஒரு கண்டத்தை ஆண்ட, அநேக ஆண்டுகளாய் ஒரு கண்டத்தை கையில் வைத்துக் கொண்டிருந்த சில அதிகாரங்களை தேவன் பிடுங்க போகிறார். God is going to remove those authorities. அதனால ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் இவ்வளவுதான். அதுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2-3 காரியத்துக்காக மாத்திரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். குறிப்பா தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்துல ஒரு சமாதானம், ஒரு அமைதி வரட்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். தேசத்தில் இருக்கிற சபைகள் மேல கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். முதலாவதாக தேசத்தினுடைய சமாதானத்துக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் சீக்கிரமா தேசத்தின் சமாதானத்துக்காக சீக்கிரமா யாராவது ஒருவர் ஆவியிலே ஏவப்பட்டவர்கள் ஜெபம் பண்ணுங்க.